பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போலீஸ் கதாபாத்திரம் என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் நினைவுக்கு வரும். சைலேந்திர பாபு பலமுறை சொல்லியிருக்கிறாரு, கேப்டன் படங்களை பார்த்து தான் போலீஸுக்கே ட்ரைனிங்கில் நிறைய கொடுப்போம். அந்த அளவுக்கு அற்புதமான நடிகராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அந்த ஒரு 10 திரைப்படங்களில் மிக அருமையான திரைப்படங்கள் என்னென்ன படங்கள் என்று நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 10வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் தான் நீதியின் மறுபக்கம். 1985 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெகுளியாக நடிச்சிருக்க மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ராதிகாவுக்கும் ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த நீதியின் மாலை கருக்கல் என்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம் நீதியின் மறுபக்கம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி படைப்புகளாக நீதியின் மறுபக்கம் திரைப்படம் அமைந்தது. நல்ல ஒரு வெற்றி திரைப்படம், பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு வசூலை கொடுத்தது. சிறந்த திரைப்படம். படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த அளவுக்கு மிக அருமையாக நீதியின் மறுபக்கம் திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. 9வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தர்மம் வெல்லும். 1989 கே. ரங்கராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. மற்றும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதமி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஜுஜாதா போன்ற பலர் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் தர்மம் வெல்லும். தந்தை மகன் என இருவரும் நடிச்சிருப்பாங்க. போலீஸ் கதாபாத்திரத்தில் தந்தை நடிச்சிருப்பார். படத்தில் ஒரு 2 பாட்டு அருமையான பாட்டாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்திலையும். இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். தர்மம் வெல்லும். போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒரு அதிரும் புதிருமான ஒரு திரைப்படம் தான் தர்மம் வெல்லும். அடுத்த திரைப்படமாக 8வது இடத்துல பார்க்கும் திரைப்படம் வீரன் வேலுத்தம்பி. 1987 ராமநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த், கார்த்திக், ராதாரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அம்பிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பார். மிக அருமையாக போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஆக்ஷனோட வருவார். கேப்டன் விஜயகாந்த் இதில் மறைஞ்சிருவார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வீரன் வேலுத்தம்பி ஒரு விறுவிறுப்பான ஒரு கதாபாத்திரம் கொண்ட மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் வீரன் வேலுத்தம்பி. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெற்றியாக தான் அமைந்தது. ஒரு பிலோ ஆவரேஜ் வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ராஜதுரை. 1993 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் தேவா இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே யேசுதாம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான் ராஜதுரை. இந்த திரைப்படமும் தர்மவெல்லும் பார்க்கும்போது ஒரே மாதிரி படத்தோட கதைகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த தந்தை மகனோட இது ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மிக அருமையான ஒரு கதைகளை கொண்ட ராஜதுரை திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. போலீஸ் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களே தயாரித்து கதை எழுதிய மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் விருதகிரி. இந்த திரைப்படம் 2010 வெளிவந்தது. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. விருதகிரி ஒரு விறுவிறுப்பாக இந்த திரைப்படமும் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. கேப்டன் தயாரித்து நடித்த திரைப்படம். போலீஸ் கதாபாத்திரம் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை எழுதியிருப்பார். இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி எல்லாமே கேப்டன் தயாரித்து மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். ஸ்டண்ட் சொல்ல முடியாது, அவ்வளோ வெயிட் போட்டிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் அந்த லெக் வெயிட் கரெக்டாக பண்ணுவார். பார்க்கணும். அந்த மலேசியா சிங்கப்பூரில் மிக அருமையாக ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம் தான் விருதகிரி என்கிற அளவுக்கு திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு வசூலையும் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக விருதகிரி திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வல்லரசு 2000 வெளிவந்தது. என் மகாராஜா இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், தேவயானி, ரகுவரன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. வல்லரசு என்கிற அளவுக்கு மிக அருமையாக 200 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வசூலை கொடுத்தது. 2000 மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வல்லரசு படத்தோட பாடல் எல்லா பாடமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கு, பாட்டும் பட்டையை கலப்புற அளவுக்கு, அருப்புக்கோட்டை அக்கா பொண்ணு, செக்க செக்க செவந்த பொண்ணு, இந்த சிங்கத்துக்கு வளைந்த கண்ணு என்ற பாட்டும் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு பாடலை தேவா அவர்கள் இசையில் கொடுத்திருப்பாரு. படமும் பிளாக் பாஸ்டர் சூப்பர் ஹிட் கொடுக்குற அளவுக்கு அந்த வல்லரசு என்கிற அளவுக்கு மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பி. வாசு அவர்கள் வில்லனாக நடிச்சிருப்பார். படம் பக்கா வெற்றி, மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மாநகர காவல். இந்த திரைப்படம் 1991 வெளிவந்தது. எம். தியாகராஜன் இயக்கத்தில் மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுமா மற்றும் ஆனந்தராஜ் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. செந்தில். இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சீக்வன்சி திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம நாட்டோட பிரதமரை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீனு தான். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வில்லனை தேடி போகிறது தான் ஆனந்தராஜ் அவர்களை. கிளைமேக்ஸில் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் கேப்டன் அந்த ஃபைட் சீனு மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். லட்சுமி
பிரதமராக நடிச்சிருப்பாங்க. அந்த பிரதமரை காப்பாற்றுற சீனை படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். 170 நாள் வெளியில் ஓடி இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணி மிக அருமையாக திரையரங்கிலையும் ஓடிச்சு. ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக மாநகர காவல் திரைப்படம் ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ் 1994ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் விஜயகுமார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரோப் இல்லாமல் அந்த மணிக்கூண்டில் ஏறி வந்திருப்பார். மிக அருமையாக ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் தயாரித்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அதிக பொருள் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்புகளில் தான் இந்த திரைப்படமும் சேதுபதி ஐபிஎஸ். படத்தோட ஒவ்வொரு ஃபைட்டும் ஆரம்பத்தில் கேப்டன் வர அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அந்த பிளேட்டில் ஃபைன் பண்ண சீனாக இருக்கட்டும், எல்லாமே அதிக பொருள் செலவில் மிக பிரம்மாண்டமாக படைப்புகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். இந்த திரைப்படமும் 175 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. 175 நாளையும் சொல்ல முடியாது, 200 நாள் இந்த திரைப்படம் பல திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இரண்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். 1991ஆம் ஆண்டு ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், ரோபினி, சரத்குமார் மற்றும் ரவ்யா கிருஷ்ணன், ரில்வின்ஸ்டன், மன்சூர் அலியான் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்கும். பட்டையை கலப்புற அளவுக்கு வீரபத்ரன் என்கிற கதாபாத்திரத்தில் மன்சூர் அலியான் மிக அருமையாக நடிச்சிருப்பார். கேப்டனோட ஃபைட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிக பிரமாதமாக காடுகளை சார்ந்து எடுக்கப்பட்ட சிறந்த திரைப்படம். இப்போ வந்த திரைப்படங்களை புஷ்பா என்பாங்க. இந்த படத்தை காப்பி பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக திரையரங்கில் 380 நாள் திரையரங்கில் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு கேப்டனின் சரித்திர வரலாறு 100வது திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. வசூலையும் சரி, ரசிகர்களை பின்னுக்கு தள்ளிய மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். மிக அருமையாக ஆக்ஷன் சீக்வன்சி, எந்த ஒரு பாடலும் கிடையாது. 1 மணி நேரத்துக்கு பிறகு ஹீரோ வந்து மிக அருமையாக ஒரு வெற்றி படைப்புகள் கொண்ட திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். அடுத்த திரைப்படமாக டாப் 1ல் இருக்க திரைப்படம் தான் ஊமை விழிகள். இந்த திரைப்படம் 1986ஆம் ஆண்டு ஆர். அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், அருண் பாண்டியன் மற்றும் கார்த்திக் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம், மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 225 நாள் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகளை கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளமையிலே இருக்கும்போது முதுமையாக நடித்து ஊமை விழிகள் மிக அருமையான ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்தது. மிக அருமையாக வசூலையும் சரி, ரசிகர் மற்றிலும் திரையரங்கிலும் இன்றும் மிரண்டு போகும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே திரையை 40 இது 70 mm வந்த மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தான் ஊமை விழிகள். மிக அற்புதமாக பட்டையை கலப்புற அளவுக்கு திரையரங்கிலும் ரசிகர் மற்றிலும் பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்து 200 நாள் ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு சாதனை படமாக திரைப்பட கல்லூரிக்கு ஒரு வாழ்வு கொடுத்த ஊமை விழிகள் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக போலீஸ் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா 33 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. மிக அருமையான திரைப்படங்கள்லாம் எல்லாமே சூப்பர் திரைப்படங்கள் தான். எனக்கு தெரிந்த ஒரு 10 திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அருமையாக நடித்த திரைப்படங்களை நான் குறிப்பாக எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச 10 டாப் 10 திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தரமான திரைப்படங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் எடுத்திருக்கிற திரைப்படம் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ